என்னடா இது புதுசா ஒரு கேமு? ஏய் நருட்டோ, இவன் ஐயோ பேர் வர மாட்டேங்கி நுழைய மாட்டேங்கி. ஹினாட்டா, ரெயின்போ, இசுக்கு, நருட்டோ, டேய் கோக்கு ஓடிக்கிட்டு இருக்கானா? என்னடா கேம் இது அப்படி? அடே தம்பி, இங்க ஏகப்பட்ட அனிமிஸ்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அனிமிஸ்லாம் நீ வந்து கலெக்ட் பண்ணி உன்னோட பேஸ்ல சேமிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அனிமிஸ் எல்லாமே உனக்கு வந்து காயின்ஸ் கொடுக்கும். அந்த காயின்ஸ் வச்சு நீ நிறைய அனிமி வந்து வாங்கணும். இதுதான் கேமு. ஓஹோ, சரி சரி சரி, இதான் கேமா? சப்ப கேமா இருக்கு. நான் வாங்குற அனிமிஸ்லாம் பார்த்து நீனே மிரண்டு போடுறா. இப்போ முதல்ல நம்ம வந்து நருட்டோ வாங்கியாச்சு ஆல்ரெடி. இது வந்து நமக்கு ஒரு செகண்டுக்கு $1 வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏய் டேய், நம்ம வாங்குற அனிமி தூக்கிட்டு ஓடுறான்டா இவனோ. டேய், நீ தான்டா எனக்கு இந்த கேமை சொல்லி கொடுத்து. டேய் டேய் டேய், உன்னை அட்டிக்கிட்ட உன் மூஞ்சில பஞ்சரா ஆகணும்டா. இந்தாடா வாங்கடா 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 வேணா வாங்கடா. டேய் என்னங்க இது, இவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி நம்மள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். டேய் நின்றா. டே அடி, சரியான அடி. இதுக்கு தான் சொல்கிறது, ப்ரோ பிளேயர்கிட்டலாம் விளாடக்கூடாதுடா. ரைட்டு, நம்மளோட அடுத்தவங்க பேஸ்க்குள்ளே வந்து போய் லாக்லாம் பண்ண முடியாது. இவன் என்னோட பேஸ்லேருந்து ஆட்டே போட்டலாம், இவன் பேஸ்லேருந்து எதையாவது ஆட்டே போடுறான். அப்போ தான்டா என் பேர் உத்தமன் கேமி. இல்லைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். ரைட்டு, ஓகே. ஏய் 2 மில்லியன் 3 மில்லியன் ஏகப்பட்ட காயின்ஸ்லாம் அனிமிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு $75 தான் இருக்குது. நம்மளால் நருட்டோவை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 நருட்டோ இருக்கிறான். இந்த 2 நருட்டோ வச்சு பல மடங்கு கோடீஸ்வரன் ஆகி இந்த அனிமியில் இருக்கிற எல்லா ரேர் அனிமி வாங்குறேன்டா. இல்லைனா என் பேர் உத்தமன் கேமிங் கிடையாது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 133 அனிமிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா வேறு ஏதாவது அனிமியை வாங்கணும். 3 நருட்டோ வாங்கியாச்சு. ஓகே, வேறு 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 நல்ல அனிமியாக வாங்கடா தம்பி. வாடா வாடா வாடா. இங்கே ஒரு 250 லூஃபி. ஓகே, அடுத்து ஒரு 25. வேணாம் இவன் சப்பை. அதாவது சப்பனா இடே எவனோ நம்ம பேஸை ஆட்டையை போட வந்திருக்கான். அதனால் அந்த லாக் பண்ணிக்கலாம். பேஸை லாக் பண்ணியாச்சு. ஓகே, உள்ள மாடிக்கிட்டான்டா. டேய் யாரா நீங்கள்? ஓகே ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ சிறப்பாக ஆடுற. நீ தான் என்னோட சிசிய பிள்ளையா? ரைட், நீ அப்படியே வச்சுக்கோ. உன்னோட பேஸ்லேருந்து ஆட்டையை போட்டு உன்னோட பெரிய ஆகுறேன். ஏங்க இங்கே ஒருத்தனை பாருங்க. ஏய் 1 மில்லியன் 10 மில்லியனா? அடா பாவிகளா, 10 மில்லியனுக்கு தான் வச்சுருக்காங்க இவனை ஒருத்தன். ஆட்டையை போட்டு ஓடுறா தம்பி. இப்போ நம்ம 1 மில்லியன் தான் ஆட்டையை போட்டு ஓடுறான். 10 மில்லியன் தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ளேயே 4000. ஸோ அதனால் இப்போ 1 மில்லியன் மட்டும் நம்ம இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். நம்ம தானே இங்கே இருக்க மிகப்பெரிய கோடீஸ்வரன். ரைட்டா தூக்குறா ஓடுறா. இன்னும் கொஞ்சம் தாங்க. அவன் நம்மளை மட்டும் லைட்டாக அடித்தா கூட அவன் பேஸுக்கு வந்து போயிடும். வெற்றி பேச லாக் பண்ணல, லாக்கு பண்ணிட்டா. இனிமே ஆட்டை வெறித்தனமாக இருக்க பாருங்க. ஏங்க அதுக்குள்ளேயும் பாருங்க 15,000 நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு வேற லெவல். காசு பணம் துட்டு நிறைய மணி காசு பணம் துட்டு மணி எல்லா காசையும் ஆட்டையை போட்டு இவன் பேர் அணி தான். ஐயோ நம்ம பேசணும், சாரிப்பா. ஓகே, ஏங்க 55,000 போடு. நம்ம பண்ணதுலே உருப்படியான கறி இதுதான் போலையே. ஓகே தூக்குடா பணத்தை தூக்குடா. இப்போ நம்ம இருகளே நம்ம தான் பணக்காரனாக இருக்கோம். மக்களே இப்போ வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னவென்றால் எவனாலும் நம்ம பேச வந்து ஆட்டையை போட்டு அசால்ட்டாக வந்து ஓடிடுவான். ஏங்க நம்ம இன்னொருத்தன் பேச ஆட்டையை போட்டு வரும்போது எவனோ லாக் பண்ணிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அடா பாவிகளா. டாய் என்னை விட்டுருக்கடா. என்னோட பேசுறது ஆட்டையை போட்டுறாதீங்கடா. வேடாடா பேசுறா. அட கொய்யால ஆசைப்பட்டு அவசரப்பட்டு இப்படி நாஸ்தி ஆயிட்டேனே. 40 செகண்ட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சோழி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் போகிறோம். பேச லாக் பண்ணுறோம். அந்த அனிமியை காப்பாற்றுறோம். ஏங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போடு, இந்த சாக்கில் நம்ம பேச நம்ம காப்பாற்றிட்டோம். வேறு லெவலு. போடு, நம்ம பேசலேருந்து அந்த அனிமி எவனாலையும் அதை எடுத்து போக முடியாது. இவனோட பேர் என்ன? பியூரு. ரைட்டு, ஓகே. இப்போ போயிட்டு வேறு ஏதாவது பேஸில் ஆட்டையை போட்டு வரணும். 40 செகண்ட் இருக்குது. 40 செகண்டுக்குள்ள நம்ம ஒரு பேஸில் வந்து ஆட்டையை போடுறோம். ஏய் அந்த 10 மில்லியனில் ஒரு அனிமி இருந்துச்சுல. ஏங்க அந்த அனிமி எங்கங்க? எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான் போலையே. சரி, நம்ம அனிமியை நம்ம காப்பாற்றுவோம். அதுவே போதும். ஃபஸ்ட்டு நம்ம அனிமி கலெக்ட் பண்ணியிருந்த அந்த தங்க காயின்களை கலெக்ட் பண்ணுவோம். ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறேன். ஒரு 50 லட்சமாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 50 லட்சமா 500K கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏங்க
எக்ஸ்ட்ராவே கிடச்சிச்சு. வேறு லெவலு வேறு லெவலு வேறு லெவலு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவன் ஒரு விவரமாக இருக்கிற ஆளுப்பா. நம்ம எப்போ வந்தாலுமே ஏங்க ஆட்டே போகிறான். ஏய் நீ தூக்கிட்டு போகிறதுக்கு வேறு இதே இல்லையா? அடிச்சாச்சு. வேறு திருப்பி போயிடும் அதே இடத்துக்கு. எவன் எடுத்துகிட்டு போனாலே அடி கன்ஃபார்ம் இருக்குது. தூக்கிட்டு ஓடுறான் பாருங்க. நான் லாக் பண்ணிட்டு தான் முதல்ல அவனை போய் பிடிக்கணும். அடி செத்துட்டான். யாரால என் பேஸ்லேருந்து அந்த இதை ஆட்டையை போட முடியாதுடா. நான் ஒரு ப்ரோ பிளேயரா தெரியாமல் இருந்த ஆட்டையை போடணும்னு நினச்சிங்களா? முடியவே முடியாது. இருடா உன் பேஸ்லேருந்து நான் ஆட்டையை போடுறேன். டேய் நம்ம ஆட்டையை போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்டையை போட்டு வர்றாங்க. ஏன் யாரா அது? அந்த ரேர் ஐட்டத்தை நான் தான்டா ஆட்டையை போடுவேன். ரைட்டு ஓகே. பாம்பு அனிமி உன் பேர் என்னது இல்லையா? டேய் ஏய் ரொம்ப கஷ்டம். ஏய் நம்ம பாம்பு அனிமி ஆட்டையை போட்டு வச்சோன்னா நம்மளோட ஆட்டையை போட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா ரேர் ஐட்டத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டோம். இப்போதைக்கு ஆட்டையை போட்டாங்க. இவன் தாங்க மிகப்பெரிய எதிரி. ஏய் பேஸ் லாக் பண்ண மாட்டேன்னா ஆட்டையை போட்டு வர்றாங்களே திருப்பியும். உள்ளேயே மாட்டிக்கிட்டான் போலையா? மாட்டிக்கிட்டான். அடிக்கிற அடியில் மூஞ்சில் பஞ்சர் ஆகணும். ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பேஸை ஃபஸ்ட் லாக் பண்ணணும். ஆட்டையை போட்டு போகாதீங்கடா. நேர்மையை உழைச்சி சம்பாதிங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நேர்மை உண்மை உழைப்பு அதெல்லாம் இல்லையா உங்கள்கிட்ட? ஓகே வேறு ஏதாவது ரேரான ஐட்டம் வந்துச்சுன்னா வாங்குவோம். 1.4 மில்லியன் இருக்குது இப்போதைக்கு. நம்ம வந்து பணக்காரன். ஆல் ஸ்லாட்ஸ் ஆர் ஃபுல்லாக. என்னங்க இது எல்லா ஸ்லாட்ஸும் ஃபுல் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளோதானா? ஒன்றுமே பண்ண முடியாதா? ஸோ சேட். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம். நம்ம ரேரான ஐட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து விற்றுடலாம். அதான் கரெக்டு. ஓகே எந்த அனிமி வாங்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுவுமே 1.4 மில்லியனுக்கு ஈக்குவலாக இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓ சைட்டாமா. ஓகே சைட்டாமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ரேர் இருக்கா? சைட்டாமா எங்கேப்பா போனேன்? ஓகே இங்கே தான் எங்கேயும் நிற்பான். நடந்து வந்துக்கிட்டு போன நினைக்கேன். வேறு ஏதாவது பவர்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது அனிமி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம இந்த பியூரோ தான்டா இன்னும் வேறு நின்று பேசுது. நம்ம வாழ்க்கையிலே உருப்படியான இந்த கேமில் பண்ண விஷயம்னா இந்த பியூரோ ஆட்டையை போட்டு வந்தது. சொல்லி வாய மூடலை. அடுத்தவன் பேச லாக் ஆகிட்டேன். எவனோ ஏதோ ஆட்டையை போடுறான்னு தெரியல. ஐயோ இதுக்கு வேறு ஃபைட்டை வேறு போட்டுட்ருக்காங்க. எங்க ஜோஜோ ஆட்டையை போடுறாங்க எவனோ. அடா பாதிகளா ப்ளீஸ் என்னைய விடுங்கடா. அடா பாதி டேய் காஸ்மிக் லூஃபி என்னோட ரேர் ஐட்டெல்லாம் ஆட்டையை போட்டு போகாதீடா. டேய் விட்டுடுங்கடா. ஓப்பன் தி டோர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த வாரண்டா வா. ஏய் என்னடா நக்கி எடுத்துட்டீங்க? டேய் நக்கி எடுத்துட்டீங்களடா பாதிகளா. ஓகே நம்மக்கிட்ட 2.4 மில்லியன் இருக்குது. இதை வச்சு ஏதாவது உருப்படியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏங்க பேய் மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. ஏய் இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தன் ஆட்டையை போட்டு வந்தோம்ல, அவன் தாங்க அதே ஆட்டையை போட்டிருக்கான். ஓகே வேறு ஏதாவது ஆட்டையை போடுவோம். காஸ்மிக் லூஃபி இது வேணாம். நல்லா தான் இருக்கும். இதே வச்சுக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு ஏன்ட்டு எவன் வேணால் ஆட்டையை போட்டோன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போடுறோம். நாஸ் பண்ணுறோம். பார்ப்போம். வெறித்தனமா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கணும். முக்கியமாக அந்த கோர ஆட்டையை போடுறோம். அது என்னோட ஃபேவரட். திருப்பி லாக் ஆகி தொலைகிறேனே. எப்படா என்னை லாக் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? ப்ளீஸுடா விட்டுடுங்கடா. டேய் நானாக வாண்டடா போய் மாட்டிக்கிட்டே இருக்கேனே. என்னடா இது ஆட்டையை போடுறாங்க, நம்ம திருப்பி ஆட்டையை போடுறோம். கேமே போராக இருக்க. ஒரு ஸ்லாட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏய் ரீபத்துன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. லூஃபியும் நருட்டோ இருந்தால் ரீபத் பண்ணலாமா? போட்டு வேறு லெவல் 1 மில்லியன் காசு மட்டும் தேவைப்படும். இப்போ நருட்டோ மட்டும் எப்படியாவது ஆட்டையை போட்டு நருட்டோ மட்டும் இல்லை நம்மள்கிட்ட. இந்த வாரம் போகிற நருட்டோ போடு. நம்ம பேஸுக்கு போயிட்டானா நம்ம ரீபத் பண்ணிக்கலாம். ரீபத்லாம் என்னன்னு தெரியல. ஓகே ஓடுறா தம்பி. இன்னும் கொஞ்சம் தான் கேம் முடிச்சலாம் நினைக்கிறேன். ரீபத்னா புதுசாக உயிர் கொடுக்குறது தானே அர்த்தம். அதான் நினைக்கேன். ஓகே ரீபத் பண்ணிவிடு. போடு. மிஸ்ஸிங் நருட்டோவா? ஏங்க ரீபத் பண்ணிட்டோம்.
ஓ நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஓகே ஓகே சூப்பர், புரிஞ்சு போச்சு. ரீபேத் பண்ணியாச்சு. ஏங்க நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி வந்திருக்கு. வேற லெவலு. டேய் என்னடா இது, இங்கே இருக்கிற எதுவுமே காணோம், எதுவுமே இல்லை. ஓஹோ ரீபேத்துனா எல்லாமே காணாமல் போயிடும் நினைக்கேன். மாடி வேற உருவாகிருக்கு. மாடியிலையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல். வேறு லெவல் வேறு லெவல். அப்படின்னா நம்ம ரேரான ஐட்டத்தெல்லாம் மாடியே வச்சுக்கலாம், அதான் நல்லது. ஓகே 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 ஓகேங்க, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பேஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே தான் இருக்குது, மாடி மாடியாக கட்டிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் கேமு. ஓகே, நீங்கள் என்னென்ன ரேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, எத்தனை ஒரு மாடி கட்டினீங்க, அதுக்கப்புறம் இருக்கலே ஹையஸ்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோக்குள்ளே கலெக்ட் பண்ணீங்க, மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கேம் ஆரம்பிக்கும் போது 3 பவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாகவே. இப்போ ரீபேத் பண்ணதுனால லீஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவரும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடிக்கிற அடி தாறுமாறாக இருக்கும். இவனா அது எனிமியா பேச கிட்ட வந்துடாங்க, உங்களுக்கு கொன்னே விடுவேன். ஏன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் நம்ம பேசே ஒரு எம்டியாக இருக்குது. ஓகே, இவனை அடித்து ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இத்துடன் வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பவர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நம்ம பேச அட்டாக் பண்ணுறவங்களாம் புதைச்சிருப்பேன். சரிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய் கைஸ்.